என்னால் போய பிழையும் புகுதருமான் நின்னனவும் என்ன ஆண்டாளுடைய பாசுரம். சில தீய குணங்கள் எல்லாம் தயாராக நிற்குமாம். இவர் எப்பொழுது ஏமாறுவர், இவர் தலையிலே ஏறி எப்பொழுது அமர்ந்து கொள்ளலாம் என்ன குணங்கள் எல்லாம் அப்படியே வரிசையாக தீய குணங்கள் எல்லாம் நிற்கும். அதில் முதலிலே நிற்பது பொறாமை குணம். அது ஆழ்வானிடத்திலே துளியும் கிடையாது. இது பெரிய நம்பியினுடைய அற்புதமான திருவாக்கு. ஸ்ரீரங்கத்துக்கு என்னமோ ஒரு தீங்கு ஏற்பட்டிருந்தது. ராமானுஷரிடத்திலே வந்தார். நமக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டால் போய் பெருமானை சுற்றி சுற்றி வருகிறோம். சுற்றி நாம் வலம் செய்ய நம் துயர்கடும் கடிதே என்று பாசுரம். பகவானுக்கே ஒரு தீங்கு என்னால் அவனைத்தான் சுற்றி தீர வேண்டும், வேறு வழி இல்லை. ஆக ராமானுஷரிடத்திலே சொன்னார், நாம் போய் பெருமானை சுற்றி வரப்போகிறோம், எனக்கு ஒரு ஆள் கொடுப்பீரா என்று கேட்டார். ராமானுஷர் தெரிவித்தார், எப்பேற்பட்ட ஒரு ஆள் உமக்கு வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர், யார் சொல்லுமே? கேட்டவுடனே பெரிய நம்பி தெரிவித்தார், ஒருத்தன் பின்னே போகிறோம் என்கிற அபிமானம் அகங்காரமில்லாதவனாக யாரையாவது அனுப்பும். ராமானுஷர் சிரித்து கொண்டே சொன்னார், நம் கோஷ்டியிலே அப்படிப்பட்ட ஒருத்தர் யார் இருக்கிறார்? இவர் கேட்ட கேள்வி. உடனே பெரிய நம்பி, நம்முடைய ஆழ்வானை அனுப்பினால் ஆகாதோ, நம்முடைய குரத்தாழ்வானை அனுப்பலாமே என்று இவ்வளவுதான் சொன்னார். ஆழ்வான் கண்களிலே இருந்து பொலபலவென்னு கண்ணீர் பெருகித்து ஆனந்தத்தாலே துள்ளி குதித்தார். என்னை என் குரு கொண்டாடுவதே எனக்கு ரொம்ப பெருமை. என் குருவுக்கும் குரு கொண்டாடுகிறார் என்னால் பலரடியார் முன்பருடைய வார்த்தை இது. இதற்கு இருக்கிற பெருமை இன்னொன்னுக்கு உண்டா? ஆக பிறர் மினுக்கம் பொறாமையிலா பெருமையும் பெற்றோமே. பொறாமை என்று சொன்னால் அகங்கார மமகாரங்கள் தானே அதற்கு தொடக்கத்திலே அமைந்திருக்கிறது. நாம் கூட யாரோடு ஒருத்தராவது வாதத்திலே ஈடுபட்டிருக்கிறோம். கொஞ்சம் வாக்குவாதம் சண்டை என்று வைத்துக் கொள்ளுவோம். ரொம்ப பிரசித்தம். இவர் என்ன சொல்லுவர், நான் யார் என்று உனக்கு தெரியாது என்று மிரட்டுவர். எதிரில் இருக்கிற ஆளை பார்த்து, என்னிடத்திலே மோதாதே, நான் யார் என்று உனக்கு தெரியாது. பக்கத்தில் ஒரு சாது வந்தார். இந்த வார்த்தை சொன்னவனை பார்த்து கேட்டார், நீ யார் என்று உனக்கு முதலிலே தெரியுமா? அதற்கடுத்தது தானே அவருக்கு தெரிய வேண்டும். ரொம்ப சுலபத்திலே நாம் சொல்லிவிடுகிறோம். நான் யார் என்று உனக்கு தெரியாது என்று சொல்லுகிறோமே, நான் யார் என்று நானே தெரிந்து கொள்ளவில்லை. அதுதானே அந்த இடத்துல உண்மையாகவே அமைந்திருக்கிறது. ஆக அபிமானமில்லாதவராக இருந்தவரிலே சிறந்தவர். லோகத்திலே பொறாமை குணம் ரொம்ப பிரசித்தம். ஒரு கதையே உண்டு, அதை சுருக்கமாக இந்த இடத்துல தெரிவிக்கிறேன். ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசன் நித்தியமும் நகர்வலத்துக்கு போகிற வழக்கம் உண்டு. அந்த ஊர் ஜனங்கள் அத்தனை பேரும் ரொம்பவும் ஆனந்தத்தோட அரசனை கை தொழுவர்கள், கும்பிடுவர்கள். ஒரு சந்தனமர வியாபாரி இருந்தான். அவனுக்கு என்னமோ அரசரிடத்துல கொஞ்சம் கோபம். பார்த்தவுடனே ஒரு முறைப்பு. அரசனை பார்த்தவுடனே முகத்தை திருப்பி கொண்டு போய்விடுவன். ராஜாவுக்கு ரொம்ப நாளாக சந்தேகம், இது எதற்காக இப்படி இருக்கிறானவன்? என்னை பார்த்தால் இவன் மட்டும் வணங்காததற்கு என்ன காரணம்? தன்னுடைய மந்திரியினிடத்திலே சொன்னார். மந்திரி தெரிவித்தார், ராஜன்னு நீர் அஞ்ச வேண்டாம், நான் போய் விசாரித்து வருகிறேன், மாறுவேடத்திலே போய் கண்டுபிடித்து வருகிறேன் என்று சொல்லி புறப்பட்டார். மாறுவேடத்தையும் அணிந்து கொண்டார். வெளியூரிலே இருந்து வந்திருக்கும் அவனாக தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். சந்தனமர வியாபாரிக்கு ரொம்ப ஆனந்தம். நம்முடைய கடைக்கு வந்திருக்கிறீர், என்னென்ன வேண்டுமோ நீர் பெற்றுச் செல்லும், என்ன வேண்டும் என்று கேட்க, உடனே அவர் சொன்னார், சுவாமி சந்தனமரம் கட்டைகளைத்தான் நான் வாங்க வந்திருக்கிறேன். இப்படி பேசிக்கொண்டிருந்தவர் திடீரென்று விசாரித்தார், இந்த ஊர் ராஜா எப்படி? இவர் கேட்ட கேள்வி. அந்த வியாபாரியினுடைய முகமே மாறிப்போய்த்து வெளுத்து போனது. அவன் சொன்னான், நீரேன் சுவாமி அவரை பற்றி கேட்கிறீர்? எனக்கு அவரிடத்திலே தான் ரொம்ப வருத்தம். மந்திரிக்கு ரொம்ப ஆனந்தம். அதை தெரிந்து கொள்ளத்தானே இவர் வந்திருக்கிறார். சரி, என்ன சொல்லு என்று கேட்க, சுயநலமும் பொறாமையும் எவ்வளவு தீய குணம் என்பதற்கு இந்த கதையே ஒரு எடுத்துக்காட்டு. உடனே அவர் சொன்னார், இந்த தேசத்தில் யார் அரசனாக இருந்தாலும் 40 ஆண்டுகளுக்கு மேலே வாழ்ந்ததே கிடையாது. அந்த ராஜா போய் சேர்ந்தார் என்னால் தகனம் பண்ணுவதற்கு சந்தனக்கட்டைகள் நம்முடைய கடையிலே இருந்துதான் போகும். இந்த ராஜாவுக்கு ஒரு 45 வயது இருக்கும். நித்தியமும் நான் பார்க்கிறேன், நன்றாகத்தான் இருக்கிறார். என் கடையில இருந்து சந்தன மரக்கட்டைகள் போகவே இல்லையே, அந்த வருத்தம் எனக்கு. கேட்ட மந்திரி அப்படியே அதிர்ச்சியுத்தார், ஆடிப்போனார். இவ்வளவு சுயநலத்தை வேறெங்காவது பார்க்க முடியுமா? இவர் கடையிலே வியாபாரமாக ஒருத்தர் போய் சேர வேண்டும் என்னால் இதற்கு மேற்பட்ட சுயநலம் மற்றொன்று கிடையவே கிடையாது. ஆக இவ்வளவு சுயநலமா? ரொம்பவும் ஆச்சரியப்பட்டார். இவ்வளவு தூரத்துக்கு சுயநலம், இந்த குணம் இருக்குமா என அதிர்ச்சி அவருக்கு. சரி, எதுவும் பேசாமல் அங்கிருந்து புறப்பட்டு போனார். ராஜா விசாரித்தான், போனீரே, கண்டுபிடித்தீரா? அவர் சொன்னார், அதெல்லாம் இருக்கட்டும், அதை இப்பொழுது நான் சொல்லப்போவதில்லை. முதலிலே நான் சொல்வதை நீர் கேளும். வருகிற வாரம் உமக்கு பிறந்த நாள் வரவிருக்கிறது.
அன்னைய தினத்தை நீ ரொம்ப சிறப்பாக கொண்டாட வேண்டும். காலையில் எழுந்தவுடனே சந்தனம் கலந்திருக்கிற நீரிலே தான் உமக்கு குளியல், சந்தன தைலத்தை பூசிக்கொண்டுதான் உமக்கு அலங்காரம், சந்தன பல்லக்கிலே உமக்கு புறப்பாடு, இது அத்தனையும் நீர் செய்து கொள்ள வேண்டும். சொன்ன உடனே ராஜா பார்த்தான். சரி, மந்திரி சொல்லுகிறார், காரணம் ஏதாவது இருக்கக்கூடும், அப்படியே ஆகட்டும் என்று ஒப்புக்கொண்டான். ராஜாவினுடைய பிறந்த நாளும் வந்து சேர்ந்தது. வாசலிலே ரொம்ப ஆச்சரியமாக புறப்பாடு. ராஜாவை பல்லக்கிலே சுமந்து கொண்டு வருகிறார்கள். ஊர் மக்கள் அத்தனை பேரும் கை கூப்பினார்கள். ராஜா பார்த்திருந்தான், அந்த சந்தன வியாபாரி என்ன பண்ண போகிறான். அவன் கடை வாசலிலே பல்லக்கு வந்ததுதான் தாமதம். எல்லாரை விட அதிகமாக கைகூப்பி கொண்டாடினவனே அந்த வியாபாரி தான். ராஜாவுக்கு ஆச்சரியம். நேற்று வரைக்கும் என்னை பார்த்தாலே முறைப்பு கோபமெல்லாம் இருந்தது, இன்னைக்கு என்னமோ கை கூப்புகிறான், வந்து விழுந்து வணங்குகிறான். அரண்மனைக்கு போன உடனே மந்திரியின் இடத்திலே விசாரித்தார். மந்திரி சொன்னார், சொல்லுகிற தகவலை கேட்டு நீர் அதிர்ச்சி படக்கூடாது, நான் சொல்லுகிறேன் என்று விண்ணப்பிக்க தொடங்கினார். ராஜன், நீர் இன்னமும் இறக்கவில்லை என்பதுதான் அந்த சந்தன வியாபாரிக்கு இருந்த வருத்தம். ராஜாவுக்கு ஆச்சரியம், இப்படி கூட லோகத்திலே வருத்தப்படுகிறவர் உண்டா? அவர் சொன்னார், நீர் இறந்தால் தானே உம்முடைய இறுதிச் சடங்கிற்காக சந்தனக்கட்டைகள் அனுப்ப முடியவில்லையே என்கிற ஏக்கம் அவருக்கு இருந்தது. சரி, இன்னைக்கு சிரித்தாரே, அது எப்படி? உடனே மந்திரி சொன்னார், இன்னைக்கு காலையிலே நீர் எழுந்ததிலே இருந்து சந்தனத்திலேயே இன்னைக்கு எல்லா உற்சவத்தையும் கொண்டாடி கொண்டிருக்கிறீர். சந்தன தைலம் என்ன, சந்தன காப்பென்ன, சந்தனம் கலந்திருக்கிற நீர் என்ன, வாசனை திரவியம் உட்பட அத்தனையும் சந்தனம். இந்த சந்தனம் எல்லாம் அவர் கடையிலே இருந்துதான் வாங்கி வந்தோம். அந்த ஆனந்தத்தாலே சிரிக்கிறார். அவர் என்ன நினைத்து கொண்டார் தெரியுமா? ராஜா இறந்தால் ஒரு தடவை தான் சந்தனம் அனுப்பப்படும். இந்த பிறந்த நாள் வருஷம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு வருடமும் வியாபாரம் நடக்கும் அல்லவா? ஆக சுயநலமும் போராமையும் ரொம்பவும் தீய குணங்கள், சந்தேகமே கிடையாது. இந்த குணங்களை தன்னிடத்திலே அண்டவிடாதவர் கூறத்தாழ்வான். கைங்கரிய பக்தி ஜலதேகே என்று தெரிவிக்கிறபடியே எப்பொழுதும் கைங்கரியத்தை செய்து கொண்டிருப்பதிலேயும் பெருமானிடத்திலே பக்தியுடையவர்களுக்குள்ளே சிறந்தவராகவும் நம்முடைய குரத்தாழ்வான் விளங்கினார். தாமே தம்முடைய ஸ்ரீவைகுண்டஸ்தவத்திலே விண்ணப்பிக்கிறார். யார் எனக்கு ஆச்சாரியர்கள், யார் எனக்கு தெய்வங்கள் என்று கேட்டால், கைங்கரிய நித்திய நிரதைஹி பவதேக போகைஹி நித்யைர் அனுக்ஷண நவீன ரசார்திரபாவைஹி நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீச்சபாவைஹி மத்தைவதைஹி பரிஜனைஸ்தவ சங்கசீய. பகவானை சேவித்திருந்தார். பெருமான் விசாரித்தான், என்னமோ சொல்ல வேண்டும் என்ன ஆசைப்படுகிறீரே, சொல்லும். பகவானுக்கு என்ன எண்ணம் தெரியுமா? தானே அவருக்கு எல்லாம் என்ன அவர் சொல்லுவரோ என்று எதிர்பார்த்து கேட்டான். ஆழ்வான் எடுத்தெடுப்பிலேயே தெரிவித்தார், நீர் நமக்கு முக்கியமே கிடையாது. ஆழ்வான் இப்படி சொல்லலாமா? நமக்கு ரொம்ப அணுக்கர், ரொம்பவும் வேண்டினவர், இந்த வார்த்தை சொல்லலாமா? ஆழ்வான் தெரிவித்தார், எனக்கு யார் முக்கியம் என்னால், எப்பொழுதும் யார் ஒருத்தர் கைங்கரியத்தை செய்து கொண்டு பெருமானுடைய முகமலர்த்தியே தங்களுக்கு லாபமாக வாழ்ந்திருக்கிறார்களோ, பவத்து ஏகபோகைஹி, உன்னொருத்தனையே எப்பொழுதும் யாரொருத்தர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, க்ஷணந்தோறும் இட்டு மாறுகிற கைங்கரியத்தை செய்து அந்த சுவையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்தால் அடியேன் அடியேன் என்று சொல்லிக்கொண்டு தன்னை தாழ்ந்தவனாக எப்பொழுதும் எவரொருத்தர் விண்ணப்பிக்கிறார்களோ அன்னவர்களே நமக்கு தெய்வங்கள், நீரல்ல. இது ஆழ்வான் பகவானை பார்த்து பேசி இருக்கிற ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. ஆக ஆத்மகுண பூர்த்தி என்று சொன்னால் நம்முடைய சேஷத்துவத்தையும் நாம் அறிந்து கொண்டு பாரதந்திரியத்தையும் நாம் தெரிந்து கொண்டு பகவானிடத்திலே அடிமை பூண வேண்டும் என்கிற ஆசை முக்கியம். அவனுகந்த கைங்கரியம் பண்ண வேண்டும் என்கிற ஞானம் நமக்கு முக்கியம். ஆக ஆத்மகுண பூர்த்தியிலே இதையும் நாம் நிச்சயமாக சேர்த்து கொள்ள வேண்டும். ஆக தயா, க்ஷாந்தி, அதற்கு மேலே அனசூயா, அதற்கு மேலே முக்கியமான குணம், தனக்கு என்ன நேர்ந்தாலும் அது அத்தனையும் பகவத் சங்கல்பம் என்கிற எண்ணத்தோடே வசிக்கை. நல்லதோ தீயதோ, நம்முடைய தலைவர் சுவாமி ரொம்ப அழகான ஒரு வார்த்தை தெரிவித்தார். சமலோஷ்டாஸ்ம காஞ்சனஹா என்று தெரிவிக்கிறபடியே தங்கத்தையோ இரும்பையோ கண்டால் எந்த விதமான வேறுபாட்டையும் தான் காணாமல் ரெண்டும் ஒன்றே என்று எவனொருத்தன் தள்ளிவிட்டு மேலே நடக்கிறானோ அவனன்னோ சிறந்தவன், அவனன்னோ சிறந்த அறிவாளியாக கொண்டாடத்தக்கவன். பொன்பட்டில் தனையறிந்த புகழுடையவரான ஆழ்வான். இந்த பெருமையும் அவரிடத்திலேயே அமைந்திருக்கிறதல்லவா? இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆத்மகுண பூர்த்தி. ஒரே ஒரு சின்ன விஷயம், ராமானுஷரிடத்திலே என்னமோ மன வருத்தம் ஏற்பட்டது. ஸ்ரீபாஷ்யம் எழுதுகிற காலத்திலே ஆத்மாவுக்கு அந்தரங்க நிரூபகத்துவம் எது, ஞாத்ருத்வமா அந்தரங்க நிரூபகம், ஞாத்ருத்வமா சேஷத்துவமா என்ன ஒரு சர்ச்சை எழ, அந்த சமயத்தில் ராமானுஷர் கொஞ்சம் கோபித்து கொண்டு எழுந்து போனார்.
பக்கத்தில் இருந்தவர்கள் ஆழ்வானிடத்திலே விசாரித்தார்கள். ஆச்சாரியன் கோபித்த போது நீர் என்ன நினைத்தீர்? நாம இருந்தால் என்ன சொல்லுவோம்? இவருக்கு என்ன இவ்வளவு பாடுபட்டு அந்த போதாயன விருத்தி கிரந்தத்தை நெஞ்சிலே தேக்கி வைத்து கொண்டு என்னுடைய வேலையெல்லாம் விட்டுவிட்டு இங்கே அவருக்கென்னு நான் உழைத்து கொண்டிருக்கிறேன், என்னிடத்துல கோபப்படுவது நியாயமா என்று தானே கேட்போம். ஆழ்வான் அப்படி சொல்லுவரா? ரொம்ப அழகான விஷயத்தை அந்த சமயத்திலே உதிர்த்தார். அவர் சொத்து நான் என்ன ஆன பின்பு என்னை எப்படி வேண்டுமானாலும் அவர் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம், அதற்கென்னு நான் ஏன் வருத்தப்பட வேண்டும்? ஷரைஸ்து சங்குலாம் கிருத்வா லங்காம் பரபலார்த்தனஹா மாம்னயேத்யதி காகுட்ஸ்தஹா தத்தஸ்ய சதுருஷம் பவேத்து என்று பிராட்டியினுடைய வார்த்தை. இந்த லங்கையை அழித்து ராவணேஸ்வரனை முடித்து ராமன் வந்து என்னை கை கொண்டு போவான் என்னால் அது அவனுக்கு லாபம், ஏனென்றால் நான் அவனுடைய சொத்து. இது சீதா பிராட்டியினுடைய வார்த்தை. அதேதான் கூறத்தாழ்வானும் தெரிவிக்கிறார். ராமானுஷருக்கு நான் அடிமை சொத்து என்று ஆன பின்பு என்னை எப்படி வேண்டுமானாலும் அவர் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். மடியிலே அமைத்து கொஞ்சவும் செய்யலாம், தரையிலே தள்ளி நம்மிடத்திலே கோபப்படவும் செய்யலாம். எதை செய்தாலும் நாம் ஒப்புக்கொண்டிருத்தல் தான் நமக்கு நலம். அரிசினத்தால் இன்னதாய் அகத்திடினும் மற்றவள் தன் அருள் நினைந்தே அழும் குழவி அதுவே போன்னிருந்தேனே என்கிற பாசுரம் பிரசித்தமல்லவா? நம்பி திருவழுதிவடநாடுதாசர் என்னொருத்தர் முதலியாண்டானிடத்திலே அத்தாணி சேவகம் கைங்கரியம் செய்து கொண்டிருந்தவர். ஒரு நாள் முதலியாண்டானுக்கு என்னமோ கோபம், ரொம்பவும் அடித்து விட்டார் அவரை. அடுத்த நாள் காலையிலே தம்முடைய திருமாளிகையிலிருந்து வெளியிலே வந்தால் யாரை அடித்தாரோ அந்த தொண்டர் திண்ணையிலேயே படுத்திருந்தார். இவருக்கு ரொம்ப ஆச்சரியம், இதென்ன இப்படி ஆகிவிட்டது, நேற்றைக்கு கோபித்தோம், நீர் இன்னமும் இங்கே தான் இருக்கிறீரோ? உடனே அவர் தெரிவித்தார், ஒருத்தனுக்கு நித்தியமும் ஒரு நாய்க்கு ஒரு ராஜா அன்னமிடுகிறான், ஒரு நாள் கோபித்தான் என்பதற்காக அந்த நாய் வேறெங்காவது போகுமா? சுவாமி, இத்தனை நாளைக்கு நீர் காண்பித்திருக்கிற பிரீத்தி அன்பு இருக்கிறதே, அதுதானே நமக்கு முக்கியம். என்னமோ ஒரு நாள் கோபப்பட்டீர் என்னால் என் குறையே அதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது, அதற்காக நான் வருத்தப்படுவேனோ? இதத்தனையும் நமக்கு ஒரு நல்ல நிலையை, ஆத்மகுணம் என்னால் என்ன என்பதை உணர்த்தும் வகையிலே அமைந்திருக்கிறது. ஆக ஆழ்வானுக்கு நிகர் ஆழ்வான் தான்.